தொடர்ந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம். சரீரத்தை பற்றி முழுமையாக முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சரீரம் என்ன, சரீரத்தின் இயக்கம் என்ன, தேவனை எப்படி படிச்சாருன்னு நம்ம ஆழமா எவ்வளவு முடியுமோ இருந்தாலும் ஆழமா படிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு சரீரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். ரெண்டாவது ஆத்மாவை குறித்தும் நம்ம ஆழமா பார்த்துட்டோம். ஆத்மா தான் நான், இந்த ஆத்மா தான் நியாயத்துக்கு போகும், இந்த உடல் ஒன்றும் கிடையாது. இந்த ஆத்மாவோட இயக்கமான இருதயத்தை பார்த்தோம், இருதயம் முதல் வேண்டுமென்றதை பார்த்தோம். அப்புறம் இருதயத்துக்கும் மனதுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது பார்த்தோம். ஏன்னா ஆவிக்குரிய மனிதன் இருதயத்தின் சிந்தனைகளை கொண்டு வாழ்கின்றான், மாமிச மனுஷன் மனதை கொண்டு வாழ்கிறான். உலகத்தால் கட்டணம் சொல்லிட்டு அதையும் நம்ம ஆழமா பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ ஆவியை குறித்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர் என்ன படிச்சோம்? 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அது ஆவி ஆத்மா சரீரம் நம்ம இல்லைங்களா? அப்ப இந்த ஆவி குறித்து படிப்போம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நேயர்களுடைய சிந்தனை என்னக்கா, இந்த உயிர் தான் ஆவி, இந்த சுவாசம் தான் ஆவின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. செத்துருச்சா உயிர் போயிடுச்சு அவ்வளவுதான், அதை தாண்டி வேற எதில் என்ற ஒரு மேம்பாக்கான மனப்போக்கில் இருக்காங்க. ஆனா வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்றது மிக மிக முக்கியம். காரணம், சர்வத்தையும் படைத்த தேவன் மனிதன் தவறிவிட்டான். அவன் எங்கே தவறினான், அவனுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருப்பதற்கு காரணம் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை கொடுத்தான். அவரே சொல்கிறார், இந்த வேதம் என்னிலிருந்து புறப்பட்டது. ஏன்னா மனுஷன் இதை படிச்சா அவனை புரிஞ்சுக்குவான்றது அதான் கொடுத்துருன்னு சொல்றாரு. படிப்போம். ஏசாயா 51:4. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என்ன சொல்றாரு? வேதம் என்னிலிருந்து புறப்படும், இது ஜனங்களுக்கு வெளிச்சமான வச்சிருக்கேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிறது என்றால் நாம் இன்னும் வேதத்தின் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்றுதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த ஆவை குறித்து படிப்போம். சரிங்களா? ஆவியை பற்றின அறிவு இருந்தால் மட்டுமே அந்த நம்முடைய சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். காரணம், இன்னைக்கு முன்னாடி நான் சொன்னது மாதிரிதான் ஆவினா என்ன உயிரினம் என்ற அந்த குழப்பத்தில் மிருகமும் நாமும் ஒரே மாதிரி இருக்கிறோம். ஏன்னா மிருகம் என்ன பண்ணுது? பிறக்குது, வளருது, தனக்கு தேவையான ஆகாரத்தை ரெடி பண்ணிக்குது, அதுக்கான ஒரு இடம் தளர் போய் பார்த்துக்குது. பிறகு தன்னை எந்த ஒரு விலங்கு தன்னை தாக்க வந்தா தற்காத்துக் கொள்வதற்கான அந்த அறிவு இருக்குது. பிறகு என்ன பிறகு செய்து செத்து போயிடுது. அப்ப நாமளும் மனுஷன் என்ன பண்றோம்னாக்கா இப்படிதான் இருக்கிறோம். எப்படி பிறக்கிறோம், வாழ்க்கைக்கு ஒரு பொருளாதாரம் வேணும், அதுக்காக படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போறோம், திருமணம் செய்யறோம், குழந்தை பிறக்கிறோம், அவங்க கல்யாணம் பண்றோம், வயது முழுது செத்து போயிடுறோம். அப்ப இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருதா? இது விலங்கு இருக்குது, அப்படிதான் இருக்குது, பிறகுது வளர்ந்து இல்லையா? அப்ப உங்களுக்கான வேறுபாடு என்ன? வேதம் சொல்லுது, பிரசங்கி படிக்கும் முதல்ல விலங்கு நம்மளுக்கு ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு பிறகு விலங்குகளுக்கும் உங்களுக்கான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. படிப்போம். பிரசங்கி 3:19. மனுபுத்திர இருக்கிறது சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. என்ன சொல்றாரு? மிருகமும் நீங்களும் ஒண்ணுதான், அதுவும் பிறக்குது, வாழுது, சாவுது, நீங்களும் பிறக்கறீங்க, வாழ்க்கை. என்ன உங்களுக்கு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? இப்ப மிருகத்துக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, இதுதான் உங்க அறிவு. மிருகம் எப்படி சாவுது அது மாதிரிதான் சாவுது, நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். இப்படிதான் நம்முடைய எண்ணங்களுக்கு, அப்படிதானே? அப்ப இல்ல, இந்த சுவாசம் வேற, ஆவி வேற. அது இந்த ரத்தம் இருக்கு இல்லைங்களா உடம்புல, இந்த ரத்தம்ன்றது எல்லா உயிருக்கும் பொதுவானது. ஆனா ஆவின்றது மனுஷனுக்கு மட்டும்தான். அதான் இப்ப நம்ம தொடர்ந்து கத்துக்க போறோம். படிப்போம். யோபு 27:2.
என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என்ன சொன்னாரு? என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என்னுள்ளும். எல்லாம் புரிஞ்சுங்க, ரெண்டையும் பிரிச்சு காட்டுறாரு. சுவாசம் வேறு, ஆவி வேறு. புரிஞ்சுங்களா? ஏன்னா நீங்க நிறைய பேர் என்னன்னாக்கா சுவாசம் ஆவி செத்து போயிட்டா இந்த உயிர் போயிடுச்சு, அவர் ஈஸியா விளக்குதான் சாவுது. அப்ப என்ன நம்ம தெளிவுபடுற ரெண்டு இருக்கு உங்களுக்குள்ள, ஒன்று சுவாசம், ஒன்று ஆவி. அப்ப இந்த இந்த சுவாசம் என்றது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, உயிர் எல்லா உயிர்க்குள்ள இருக்கக்கூடியது. படிப்போம் லேவியர் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். என்ன சொல்றது? மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிருக்குள்ளேயும் ரத்தம் இருக்குது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ரத்தம் உயிர் அல்ல, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லா வகையான உயிர்களுக்கும் இந்த உயிர்ன்ற சுவாசம் என்ன இருக்குது. மீன் வந்து தண்ணிக்குள்ள இருந்தாதான் அது சுவாசிக்க முடியும். தண்ணி ஊத்தி போட்டா வெளியே போட்டா செத்து போயிடும், அதனுடைய சுவாசம் தண்ணிக்குள்ள. ஒரு விலங்கு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு முழுகிச்சுனாக்கா அங்க சுவாசிக்க முடியாது, செத்து போயிடும். இந்த சுவாசம் என்பது எல்லா உயிரும் சமமானது. ஃபர்ஸ்ட் ஏன்னா விலங்குகளுக்கும் பேர் இருக்குது. என்ன பேர்னாக்கா ஆதியாகமம் 1:24 படிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுளே என்றார். என்னது? விலங்கு பேர் சொல்றது ஜீவ ஜந்துக்கள். விலங்குகளுக்கு பேர் என்னது? ஜீவன் பிளஸ் ஜந்து, ஜீவ ஜந்து. அப்ப மனுஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஆதியாகமம் 2:7 படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனுக்கு பேர் என்னது? ஜீவ ஆத்மா. நல்லா புரிஞ்சுங்க. விலங்குகளுக்கு பேர் என்னது? ஜீவ ஜந்துக்கள். மனுஷன் ஜீவ ஆத்மா. விலங்குகளுக்கு வந்து ஆத்மா கிடையாது. அது வந்து ஒரு ஃபார்மட் மாதிரி. அதாவது நீங்க எல்லா பறவையும் பாருங்க, அதனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவருடைய பலம் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா தற்காத்து கொடுத்தா இப்ப மாட்டுக்கு என்ன வச்சிருக்காங்க? கொம்பு வச்சிருக்காரு, மாடு குத்தும் போயிட்டு. ஏன்னா அதனுடைய உடல் அமைப்பு அப்படி. இப்போ ஒரு நாயை பார்த்தா கப்பு வந்து கால முடியும், கடிச்சிடும். புரியுதுல? பாம்பை பார்த்தா பல்லல குத்தும். சோ ஒரு ஒரு உயிருக்கும் வந்து அதனுடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவர் தேவன் அதுக்கான சில அந்த உயிர் சக்தியை கொடுத்திருக்காரு. இது ஆழமா புரிஞ்சுக்கும். அதனாலதான் அது பேர் ஜீவ ஜந்துக்கள். மனுஷன் அப்படி கிடையாது, நீங்க ஆத்மா, ஜீவ ஆத்மா. இப்ப இந்த ரெண்டுக்கு ஒரு பொதுவான பேர் ஒன்று வச்சிருக்காரு. என்ன பேர் பாத்தீங்கன்னாக்கா படிங்க ஆதியாகமம் 6:17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை. என்ன சொல்றாங்க? சகல மாமிச ஜந்துக்கள், அதாவது சுவாசம் உள்ள ஜீவ சுவாசம் உள்ள இந்த ஜீவன்ல சுவாசம் இருக்கு இல்லையா? இந்த சுவாசம் வந்து பொதுவானது. இந்த சுவாசிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவாக வரும் ஜீவ சுவாசம். ஜீவ ஜந்துக்கள், ஜீவ ஆத்மா, இது ரெண்டுக்கும் பொதுவான பேர்னா இந்த ஜீவ சுவாசம் உள்ள இந்த சுவாசிக்கிற எல்லாத்தையும் வந்து நோவா பேர்ல வந்து பூமி அழிக்கும் போது தேவன் சொல்லுவாரு, அதாவது ஜீவ சுவாசம் உள்ள மொத்தத்தையும் அழிக்க போறாங்க ஒரு குடும்பத்தை தாண்டி. புரிஞ்சுல? அப்ப இந்த தெளிவு நம்மளுக்கு முதல்ல வேணும். அப்ப விலங்குகளுக்கு பேரு ஜீவ ஜந்து, மனுஷனுக்கு பேரு ஜீவ ஆத்மா, பொதுவான பேரு ஜீவ சுவாசம் உள்ளவைகள். அப்ப நிறைய ஜீவனுக்கு கூட சொல்லுவாரு இந்த பேர் வரும். அப்ப நம்மளுக்கு வந்து அப்ப நம்மளுடைய சிறப்பு என்ன? விலங்குகளுக்கும் நம்மளுக்குள்ள சிறப்பு என்னக்கா, அதுங்களுக்கு ஆவி கிடையாது, நம்மளுக்கு ஆவி இருக்கு. படிப்பீங்கன்னா யோபுல படிச்சிருக்கீங்களா? திருப்பி வேணா கூட முன்பு படிக்கலாம். யோபு 34:14. அவன் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். ஆவியையும் சுவாசத்தையும் தம்மிடத்தில் கொள்ளலாம். புரிஞ்சுக்க? அது உயிர் போச்சுன்னா ஆவி போயிடும், ஆவி போயிட்டாலும் உயிர் போயிடும். இன்னைக்கு அநேகருக்கு பூமியில சுவாசத்தோட இருக்கிறோம், ஆனா ஆவியோட இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்க? அது ஆவியில வந்து உயிர் இருக்கும். புரியுதுங்களா? நல்லா கவனமா புரியுங்க. இந்த ஆவி குறித்து மிக மிக நம்ம ஆழமா படிக்கணும்னா இந்த ஆவிக்குள்ளாகதான் எல்லா ஆசீர்வாதமும் வரும், எல்லா பிரச்சனைகளும். அதாவது இந்த தீய ஆவியும் உள்ள நுழையும். நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கும்போது ஆவின் கனிகளுக்கான அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள கிடைக்கும். ஆனா எல்லாமே தேவன் அந்த ஆவிக்குள்ளாக நம்ம வாழ்கின்ற பொழுது, எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, ஆவிக்குள்ளாக நம்ம வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில்
துயரம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் வெறும் சுவாசத்தோடு வாழ்கின்ற பொழுது என்னது எல்லா வகையான போராட்டத்தையும் எப்படி ஒரு விலங்குகள் வந்து போராடுதோ, ஒரு ஒரு நாள் உணவுக்காக என்ன பண்ணுது தேடுது, போராட்டம் எப்படி போராட்டம் இருக்குது. அப்படி நாமளும் வெறும் இந்த சுவாசத்தோட வாழ்ந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையும் போராட்டம் இருக்குது. அப்ப இந்த ஆவியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா படிங்கன்னா பிரசங்கியார் சொல்றாரு 3:21 படிங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? என்ன சொல்றாரு? ரெண்டுங்க இது. இந்த சுவாசம்ன்றது பத்தியா, இந்த சுவாசம் பூமியோட போகக்கூடாது. ஏன்னா இந்த இயற்கைக்கு உட்பட்டதான் அந்த சுவாசம். அப்ப இந்த அதான் சொல்லி மிருகனுடைய ஆவி கீழே போயிடுது, ஆனா மனுஷன் ஆவி மேல போகுது. மேல எங்க போகுது? மேல போய் காற்றோட காற்ற பறந்துடுதா? அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து தேவன் கொடுத்த ஆவி. அது திரும்பி அதே பிரசங்கி 12:7 படிப்போம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் என்ன சொல்றது? தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் திரும்பி போவதற்கு முன்பு எல்லாம் புரியுதுங்களா இல்லையா? அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி வந்துட்டு தேவன் கொடுத்த ஆவி. ஃபர்ஸ்ட் இந்த உணர்வு நம்மளுக்குள்ள, அப்ப நமக்குள்ள தேவனுக்கும் நம்மளுக்கும் பாடமாக இருக்கக்கூடிய இந்த ஆவிதான். அப்ப இந்த மனுஷங்க எல்லாமே வெறும் சுவாசத்தால வாழல. மிருகங்களுக்கு சுவாசம் மட்டும்தான் இருக்குது, மனுஷனுக்கு சுவாசம் இருக்குது, ஆவியும் இருக்குது. இந்த தெரிவுகள் வந்துச்சா? அப்ப மரித்த பிறகு இந்த ஆவி தேவன்கிட்ட படுது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கும் நமக்கும் ஆனா பாலம் இந்த ஆவிதான். இந்த சத்தியத்தை ஆழமா புரிஞ்சுங்க. அதான் ஆவிக்குள்ள வாழ் பேசி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னாக்கா ரெண்டாவது வந்து இந்த ஆவிக்குள்ளாகத்தான் வந்துட்டு எல்லாமே இயக்கப்படுகிறது. அதனாலதான் வந்து நீங்க சங்கீதத்துல படிக்கும்போது கூட சொல்லுவாரு 49:12 படிங்க. ஆகிலும் நடம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். என்ன சொல்றதுங்க? கணம் பொருந்தின மனிதன், கணம் பொருந்தின மனிதன் அழித்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கின்றான். எப்படி மிருகத்துக்கு ஒப்பா இருக்கின்றான் சொல்றாரு? கணம் பொருந்தின மனிதன். அப்ப இந்த கணம் என்றால் தேவனுடைய ஆவியை பெற்றவனவன். அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆவி இருக்குது. ஆனா எப்படி மிருகம் இருக்கிறான்? இப்ப நீங்க இந்த ரோட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து ஒரு நாய் முன்னூறு நாய் வச்சுன்னா உள்ள கூடாது. பாத்துருக்கீங்களா? ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அந்த நாய் மட்டும் தான் இருக்கும். அப்ப எப்படி மிருகம் இருக்கிறது? இந்த குணம் மனுஷனுக்குள்ள எப்படி வருது? ஊர்ல பார்த்து இந்த வரப்பு சண்டை வரும். ஏன் வரப்பு, ஏன் இடம், ஏன் கொள்ளி வழியா இது போகக்கூடாது, எங்க தெரு வழியா நீ போகக்கூடாது. அப்ப நாய், அதாவது நாயை கூட பரவாயில்ல சில சமயங்கள்ல. மனுஷனோட இந்த மதமும் ஜாதியும் உள்ள சேர்ந்து பண்ணது பத்தி நட்பொழியம் கணம் நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது. ஆனா அவன் நடக்கா மதம் ஜாதி இனம் சொல்லிட்டு தீட்டு. அதான் நான் எக்ஸாம்பிள் நாய் மாதிரி தான். நாய் தான் சொல்லுவேன், நாய் கூட பரவாயில்ல, நாய் கூட பேர் இருக்கும், நன்றி உள்ள நாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷங்களுக்குள்ள மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க. உங்களுடைய கணம் என்னன்னு தெரியல, உங்க சின்னதுல இருந்து கத்துக்கிட்டீங்க பார்த்தா. அப்ப இவங்க நீங்களா யாரு? சுவாசத்தோட வாழ்றீங்க. உங்களுக்கு ஆவியை பத்தின அறிவு இல்ல, ஆவியை பத்தின உணர்வு இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் கடவுள் கும்பிடுறீங்க. அது மட்டும் எப்படி விலங்கிட்ட இல்லாத அந்த சிறப்புக்குள்ள எப்படி வச்சு விலங்கு பேர் அதுக்குன்னு ஒரு சாமி உருவாக்கி வச்சு கும்பிட்றது கிடையாது. ஆனா மனுஷனே ஏன் உனக்கு சாமி கும்பிட்டு தெரியுது? இப்ப கூட பாருங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறேன். ஏன் சொல்றாரு? உனக்குள்ள கொடுத்த பாத்தியா சாதாரண ஆவி இல்ல, என்னை தேடக்கூடிய ஆவி நான் உனக்குள்ள கொடுத்திருக்கிறேன். படிப்போம் மலியா 2:15. அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், ஆவி அவர் இடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. என்ன சொல்றாரு? அவரிடத்தில் ஆவி பூரணமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் எதுக்கு படிச்சாரு? தேவ சந்ததி உள்ள பக்தி உள்ள பக்தி உள்ள தேவ சந்ததி உருவாக்கப்படுதல் படிச்சாரு. அப்ப பக்தி அதாவது அது அவனுக்குள்ள வந்து அந்த ஆவி வந்து பக்திக்குரிய ஆவி அவனுக்குள்ள கொடுத்தாரு. அதாவது தேவனை தேடணும் தேர்ந்து சொல்றாரு. ஆனா நீங்க தேடிட்டு தான் இருக்காங்க. அவனுக்குள்ள என்ன ஈகம் இருந்தாலும் என்ன வயராக இருந்தாலும் இந்த மதம் ஜாதி அது எல்லாம் ஏகப்பட்ட அழுக்கு உள்ள இருந்தாலும் அவனை பார்த்தா வாரத்துல எதனா ஒரு கோயிலுக்கு போவோம். அவனுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்குவாங்க. வாரத்துக்கு எங்கன்னா போயிட்டு வரணும், மாசத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துக்கு போகணும், வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். ஏன்? உனக்குள்ள இருக்கிற நான் ஒரு ஆவி கொடுத்துருன்ற உடனே உனக்குள்ள இருக்குது இல்ல. அப்ப நான் தேடுறேனே அவர் யார் என்ற அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துருக்குதான். அப்ப உங்க ஆவியை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க. அந்த ஆவி என்னன்னு நீங்க சிந்திங்க. நீங்க வந்து வெறும் மூக்குல சுவாசம் வர நீ மனுஷன் கிடையாது. உனக்குள்ள ஆவியை வச்சிருக்க. அந்த ஆவியுடைய அது உணருங்க. நீங்க உணரும் போது தான் என்ன பத்தின வெளிப்பாடு வரும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாமிசமும் பலவீனமானது ஆவியை உற்சாகமானது. படிப்போம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப என்னதுங்க? நீங்க ஜெபம் பண்றீங்க,
ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் வளர்ந்து. நீங்க இந்த சுவாசம் உள்ள நான் சாதாரண ஒரு மனுஷனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் உங்களால எதுவுமே பெற்றுக்கொள்ள முடிய மாட்டேது. ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்க ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, ஆவியில அனலாயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவியை பத்தின அறிவு வேண்டும். புரியுதுங்களா இல்லைங்களா? ஆனா மாமிச பலன் இன்னைக்கு கூட பாருங்க, தன்னை வருத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இங்க இருந்து பார்த்தோம்னா முட்டி போட்டுட்டே போவாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர். சிலர் பார்த்தோம்னா நடந்து போவாங்க. எங்க அதாவது இப்படிலாம் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? ஒன்றே ஒன்றுதான் சத்தியம். தன்னை வருத்திக் கொள்வதனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தன்னை திருத்திக் கொள்வதனால் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும். இந்த சத்தியம் முடிக்கணும். அப்ப திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதை குறித்து நான் திருந்த வேண்டும். அப்ப எனக்குள்ள தேவன் ஆவியை கொடுத்திருக்காரு. அப்ப திருந்தணும், நான் தியானிக்கணும், சிந்திக்கணும். ஆமா கரெக்ட், இதுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாம் உணர முடியுது. கடவுளை தேடுற அந்த எண்ணம் வருது. ஆனா அந்த கடவுள் நான் மனப்பூர்வமா தேடணும். அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், நீங்க மாமிச சிந்தையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க செத்துடுவீங்க. இந்த மிருகம் எப்படி சாவுது? நீங்க பாக்குறீங்களா ரோட்ல ஒரு கார் அடிச்சோடனே ஒரு பரதாம செத்து போயிடும். நீங்கள் மிருகம் போன்றவர்கள். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஆவிக்குரிய அறிவே உங்களுக்குள்ள இல்ல. இந்த சுவாசம் தான் நீங்க இந்த ஆவி நினைச்சிட்டீங்க. சுவாசம் என்பது எல்லா உயிருக்கும் பொதுவானது, இந்த பூமியில் வரக்கூடிய. ஆனால் மனிதனுக்கு நான் என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன். அதுவும் சாதாரண இல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படுவது ஆற்றல் மிக்க ஒரு ஆவியை கொடுத்துள்ளேன். ஏன்னா மாமிச சிந்தனைகளை அழித்து போட்டுவிடும். ஆவின் சிந்தை தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். புரிந்து கொள்ளுங்க சொல்லுகிறார். 8:6 படிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அது மாமிச சிந்தை மரணம். நீங்க இந்த சுவாசத்துல வாழ்றீங்க பாத்தீங்களா, நான் எனது இந்த சுயநலம், அதை நான் அப்படி சொன்னேன் நாயகத்தை. அந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை உங்களை சாகடிச்சு போட்டுடும். இந்த பூமியில உங்களை வாழ விடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில பேர் பாருங்க, இந்த ஈகோ இருக்கும், மாமிச ஈகோ. தமிழோடு சொல்லுவாங்க, இந்த கட்டுரைய பாம்ப சொல்லுவாங்க. அது யாரும் அஷ்டானக்கா அவனை ஃபாலோ பண்ண, அவனை போய் அடக்க பண்றதுக்கு மரத்துல இருந்து எட்டிப்பாங்க சொல்லுவாங்க. பாம்பு பத்தி நீ கேள்விப்பட்டீங்க? கட்டுரைய பாம்பு பத்தி கேள்விப்பட்டீங்களா? பாம்பா? அப்ப என்னக்கா நம்மள கூட நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கா ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோ தொட்டானாக்கா நம்மளுக்கு அதாவது அந்த ஒரு வாரம் தூக்குறது அதையும் நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? மாமிச சிந்தை விடு, அவனுடைய ஆவி அவ்வளவுதான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க, அந்த வசனம் சொல்லும்போது மல்லிகா 2:15 சொல்லும்போது, அவர் ஒரு நிலவை படைத்தார், அவருக்குள் ஆவி பணம் படைச்சு. அப்போ ஒரு மனுஷனை படைச்சு, நல்லா புரிந்து கொள்ள, ஒரே ஒரு மனுஷன் தான் படைச்சாரு. அந்த ஒரு ஆவி அது ஈக்குவல். இந்த நாய்களை பார்த்தா ஓரளவுக்கு அந்த கேரக்டர் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். இந்த கிளிங்களை பார்த்தா ஓரளவுக்கு அந்த கேரக்டர்லாம் மேட்ச் ஆயிடும். இந்த பறவைகளை பார்த்தா அதோடைய கேரக்டர்லாம் ஓரளவுக்கு எல்லாமே அதுக்கு செட் ஆயிடும். ஆனா மனுஷனை பாருங்க, ஒரு மனுஷன் பேர் ஒரு மனுஷன் இருக்க மாட்டோம். பிரின்ஸ் கூட பாருங்க, ஏன் ஆவி பாருங்க. அப்போ வேற ஒரு மனுஷன் தேவன் படைச்சிருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ஆவி. ஏன்னா ஒரே வீடு, ஒரு தாத்தா பிள்ளை அடிக்கடி சொல்லப்படுத்தாது. ஒரு அப்பா அம்மா, ஒண்ணுக்குள்ள அப்பா அம்மா இருக்கணும், இல்லம்மா இல்லையே. அப்ப நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆவியை குறித்து எச்சரிக்கைனாக்கா மாமிச சிந்தனை, இந்த சுவாச உங்களை அழிச்சு போட்டோம், இந்த மாமிச குணங்களை அழிச்சு போட்டோம். அதனால ஆவி குறித்துமே கவனமா இருங்க. ஏன்னா அந்த மாமிச சிந்தைய மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அப்ப இந்த ஆவியின் சிந்தை எப்படி இருக்கு நம்மளுக்குள்ள? அப்ப எனக்குள்ள நான் ஆவிக்குள்ள வாழ்கின்றேனா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். அப்ப ஆவிக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த குணாதிசயங்களை வச்சு நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க, நீங்க ஆவிக்குள்ள வாழ்றீங்களா, மாம்சத்துக்குள்ள வாழ்றீங்களா? படிப்போம். கலாத்தியர் 5:21. ஆவியின் கனியோ அன்பு. ஆவின் கனி முதல்ல அன்பு. ஒருத்தங்கிட்ட அன்பு பூரணமா இருக்குதா? அப்ப இந்த அன்பை பார்க்கும்போது படிப்படியே பார்க்கலாம். இந்த அன்பு பார்க்கும்போது சொல்றாரு, அன்புன்றது சகலத்தை தாங்கும். அந்த அன்பு தான் அடிப்படை ஆவியினுடைய குணம், அன்பு. ஒருத்தங்கிட்ட அன்பு இல்லையா, நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க, ஆவிக்குள்ள வாழல. அடுத்ததுப்பா சந்தோஷம். எப்படி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் போராட்டம் உபத்திரமும் வந்தே வரும். ஆனால் ஆவிக்குள் வாழ்கின்ற போது இதெல்லாம் கடந்து போய்விடும். இதெல்லாம் மாயை. நேற்று ஒரு பிரச்சனை வச்சு சால்வ் பண்ண, இன்னைக்கு சால்வ் பண்ண போறேன் கூட, இதெல்லாம் ஒரு விஷயமா என்ற அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்மளுக்கு அந்த ஆவி சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் துக்கம் ஏற்படுது. துக்கம் வராது, எல்லாமே சந்தோஷம் தான். அடுத்தது சமாதானம். அது ஒரு 2 சமாதானம். சொல்லுவார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. அப்ப அவருடைய சமாதானங்க இந்த ஆவிக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? அப்ப சமாதானத்தை விழிப்புணர்வு. அப்ப ஆவிக்குள்ள இருக்கிறா அவனுடைய வாழ்க்கையில சமாதானம், அவன் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், அவன் குடும்பத்துல அன்பு இருக்கும். அப்படி அவங்களை பார்த்து கண்டுபிடிச்சலாம், ஓ இது ஆவிக்குரிய மனிதன், இது ஆவிக்குரிய குடும்பம். அடுத்தது
நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. பொறுமை எல்லாருக்குமே இருக்குது. நீடிய பொறுமை இருக்குதா? நம்மளை கேட்டா அழகா சொல்லுவோம், பிரதர் எல்லாம் ஒரு அளவு தான் பிரதர், நானும் மனுஷன் தானே, நான் எவ்வளவுதான் சலிச்சுட்டு இருக்க முடியும், நான் இருக்கான் ஏசு தாங்களே சிலுவை பெறுத்தாங்களே பிதாவியவர்களை மன்னியும் தாங்கள் செய்து என்னதென்று அறியாமல் சொன்னாரே, அவருடைய சாயல் கொடுத்துட்டு இருக்குமே. ஆனா நம்மளுடைய பொறுமைக்கு ஒரு அளவு வைக்கிறோம் பிரதர், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சார், புரியுதுங்களா? இல்ல அப்ப நீடிய பொறுமை நம்மளுக்குள்ள வேணும். அப்ப நீடிய பொறுமை அவங்களுக்குள்ள இருக்குதா? அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய குணம் இருக்குது. அடுத்தது தயவு. தயவு. ஒரு மனுஷனை பார்த்தா இறங்கும். நான் சொல்லுவேன், அவன்லாம் மனசு கல்லப்பா, பெத்த அப்பா அம்மா சோறு போட மாட்டான்ப்பா, கூட பிறந்த அண்ணன் தம்பி கிட்ட பேச மாட்டான்ப்பா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்கப்பா, நல்லா இருக்கான்ப்பா. ஒரு அக்கா தங்கச்சி ஒரு பதிவு பண்ண, அக்கா நல்லா இருக்கிறாப்பா, தம்பி கஷ்டப்படுறான்ப்பா, எதுவுமே வராது. அப்படின்னது உதவக்கூடிய மனம். பக்கத்து வீட்டுல பண்ணே இருப்போம், ஆனா நம்ம சந்தோஷம் தெரியும் நம்மளுக்கு. அவங்க கிட்ட சாப்பாடு வழி இல்லை, அவங்க கூட அவங்க சொம்பேறியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு பச்சை ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கும், நம்மளுக்கு இந்த உதவி செய்யணும், தயவு இருக்கும். அப்ப தயவு இருக்குதா? நான் ஆவிக்குள்ளாக வாழ்கின்றேன். மீண்டும் சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது பாவம் என்றதெல்லாம் புரிஞ்சுங்க. பாவம்னா செய்யறதுனால, நம்ம பொய் சொல்றது, திருடுறது, களவு, ஏமாத்து மட்டும் இல்ல, நன்மை செய்யாம தவறினாலும் பாவம் தான். அந்த ஒரு வசதி மட்டும் படிச்சுட்டு சந்தித்து வரலாம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். லிஸ்ட் என்னது? நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் தான். என்னுடைய அக்கா தங்கை கஷ்டப்படுகிறார்கள், எனக்கு தெரியும், விடு, அவங்க பட்டப்பாடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாஷன் நான் கொடுக்கணுமா, அவசியமா? சொல்லக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகள் செய்தான் ஆக வேண்டும். சித்தப்பா பிள்ளை, பெருப்பா பிள்ளை, அது உறவுனாக்கா இது மட்டும் உறவு இல்லை, ஆவிக்குரிய உறவு இருக்குது. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் உறவு தான். ஏன்னா எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், புரிதல் இல்லையா? அப்ப முதல்ல தன் குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்க, அப்புறம் நம்ம சமூகம் சம்பந்தப்பட்டல, அப்புறம் படிப்படியா நம்முடைய அந்த நன்மைகளை பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கலாம் நம்மளோட ஆவியில் என்பதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப முதல்ல தொடர்ந்து அன்பு சொன்னாரே, இப்ப இந்த அன்பு கொஞ்சம் ஆழமா படிச்சுட்டு நடந்து போலாம். இந்த அன்பு மிக மிக முக்கியம். நான் இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல குணங்கள் இருக்கும். சில பேர்ல ரொம்ப தீவிரமா கடவுள் கும்பிடுவாங்க, ஆனா அன்பு பார்த்தா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அது கோயிலுக்கு போவாங்க, காணிக்கா கொட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வாரத்தை தவற மாட்டாங்க, டெய்லி கூட காலை போய் கோயிலுக்கு உட்காருவாங்க. ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க, எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லிட்டு. கேட்டா அவங்களுக்குள்ள வேற பிரதர், நான் கரெக்டாகிறேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன், நான் ஏன் வந்து பண்ணணும்? ஆனா வேதம் சொல்லுது அப்படி இல்லை, உங்களுக்குள்ள அன்பு இருக்குது. நீ தேவனை அன்பு செலுத்தி எதை வச்சு நிரூபிப்ப? ஏன்னா நீங்க இதே 1 யோவான்ல போய் படிச்சீனாக்கா, 3 படிச்சீனாக்கா, காண்கின்ற தன் சகோதரனை அன்பு செய்யாமல் காணாத தேவனை எப்படி அன்பு செய்வான் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப சக மனுஷன் நம்ம அன்பு செய்யலனாக்கா கடவுள் அன்பு செய்யறது போலி போய். அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரு அதாவது சின்ன வயசுல ஊட்டி விட்ட அந்த குணத்தை வச்சுதான் நம்ம வாழ்றதா அர்த்தம். ஏன்னா அன்பு பத்தி சொல்லும்போது உங்களுக்கு வேற அழகாக சொல்லும், படிப்பாங்க. 1 Corinthians 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் என்னமே மனுஷன் கூட போயிட்டு சக என் பணியில பேசினாலும் இல்ல இங்க தேவனுடைய செய்தியை சொன்னாலும் எனக்குள்ள அன்பு இல்லைனாக்கா அதுவே தொடர்ந்து படிக்கலாம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாரு? உனக்கு எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு விசுவாசம், ஆனா அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் இது அத்தனை 0 ஆயிடும். மலையை பேர்க்கூடிய விசுவாசம். இங்க இருந்தாலும் எவ்வளவு விஷயம் வேணாலும் பேசலாம். கடவுளை பத்தி இந்த வேதத்தினுடைய ஆதி ஆகம 1ல இருந்து வெளிப்படத்துல 22 இருக்கும். என்னவே நான் கரைச்சி குடிச்சு இங்க பேசினாலும் சொன்னாலும், நான் பிரதர் நீங்க சொன்ன மாதிரி எங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, நீங்க சொன்ன மாதிரி நான் அவ போய் பார்த்தனால நடந்துச்சு, நான் என்ன சொன்னாலும், ஆனால் எனக்குள்ள அன்பு இல்லையா எல்லாம் தொடர்ந்து படிப்பான். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதாவது நல்லா ஆழமா புரிஞ்சிடும். இது தேவன் மீது வைக்கக்கூடிய அன்பா மனிதன் மீது வைக்கக்கூடிய அன்பான்றத இதுலயும். ஏன்னா இப்ப அன்னதானம் சொல்ற, அன்னதானம் யார் கொடுப்போம்? கடவுள் பேர் தான் கொடுப்போம். தீர்க்க தரிசனம் யார் பேசணுச்சு? அப்ப தேவன் மீது அன்பு இருக்குது. சக மனிதனை ஈக்குவலா நீ ட்ரீட் பண்றியா? அப்ப என்ன சொல்றீங்க? நீ அன்னதானம் கொடுக்கல, எங்க இருந்து போயிட்டு மாசம் ஒரு முறை பிரதர் இவ்வளவு சேலரி வருது, மாசம் இந்த கோயில் அன்னதானம் கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ்ல போயிட்டு நான் இது பண்றேன்,
அன்பு என்பது முதலில் உன் உடன் பிறந்தவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து உருவாகணும். தான் குடும்பத்தை, தன்னுடைய சொந்த பந்தத்தை, தன்னை நெருங்கியவர்களை, நம்ம நண்பர்களை பார்க்காத நீ அங்க போய் பண்ணிட்டு வந்தா எப்படி வந்து அப்ப வெளியில பண்ணப்படாதா? முதலில் உன்னுடைய அன்பை உன்னுடைய சமூகத்தில் பிரதிபலி. காரணம், உன்னை பார்த்து பிறகு கற்றுக்கொள்ள வேண்டிய நான் என் குடும்பத்தை பார்த்தேன், நான் என் சொந்த பார்த்தேன், அப்ப எல்லாரும் அவங்க பார்த்துனாக்கா அப்புறம் எதுக்கு அனாதாசமா இருப்போது? அப்புறம் அங்க எதுக்கு ஒரு முதியோர்ல வரப்போகுது? எல்லாம் புரிதல் நான் சொல்றது. அப்ப முதலில் நான் என்னை பார்க்க வேண்டிய, என் குடும்பத்தை பார்க்க வேண்டும், இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் சொல்றது. அப்படி இங்க படிப்படியா வளர வளர முன்ன பார்த்து இன்னொரு கத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா வீட்டுல பக்கத்து வீட்டுல பண்ணிட்டே இருப்போம். ஆனா மாசம் வரும் போயிட்டு எங்க போய் சோறு போட்டு வருவோம். பயன் என்ன? அதான் சொல்றேன், நீ அண்ணன் அன்பு என்றது இதுதான் அன்பு. அப்படி பாருங்க, நீ ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் நீ கிரியேட் பண்ணி கொடு. உன்னை பார்த்து 4 பேர் எடுத்துட்டோம், உன்னை பார்த்து 4 பேர் அவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ அந்த சகோதரர் சுயநலம் இல்லாம பண்ணாரே, நாமும் சுயநலம் இல்லாம வாழணும். சுயநலமற்றதுதான் அன்பு. தொடர்ந்து படிப்பான். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம், தயவு. ஒருத்தர் பேசுறான், நம்ம உண்மையாலுமே எனக்கு ஒருத்தர் மேல அன்புக்குனாக்கா அவங்க எதை சொன்னாலும் சகிச்சுக்கூடிய ஏத்துக்கூடிய மனப்பாக்கம் எனக்கு இருக்கணும். அப்படி என்றால் அந்த அன்பு பொய் தான். நீடிய சாந்தம் இருக்கணும். நான் ஒருத்தர் அன்பு செய்யணும், என்னுடைய மனைவி அன்பு செய்யறேனாக்கா பெண் என்றால் பலவீன பண்றதுதான், சில வார்த்தை விடுவார்கள். ஆனாலும் என்னுடைய அன்பு அதை ஏற்றுக்கொள்ள வைக்கும். என்னுடைய கணவர் கோபக்காரர் தான், ஆனால் என் கணவருக்கு இது பூர்ண அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகித்தன்மை சக்தியை கொடுக்கும். மற்றபடி பதில் பேசிட்டு நான் அன்பாதான் இருக்கிறேன், நீங்க தான் என் உயிர், என்ன பொறுமை சொல்றது. சோ இதை நீங்க இந்த அதிகாரத்துக்குள்ள வீட்டுல கூட போய் பொறுமையா படிங்க. அப்ப நம்மளுக்கு நல்லா புரியுது, எல்லாவற்றுக்கும் அன்புதான் பிரதானம். சரிங்களா இல்லையா? அப்போ ஆவிக்குரிய மனிதன் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குள் உண்மையுமே வாழ்கின்ற முதன்மையானது அன்பு. இதை தாண்டி நிறைய இதை படிக்கணும்னாக்கா அந்த ஒரு கிளாஸ்ல முடியாது. ஏன்னா அந்த ஆவி என்ற சப்ஜெக்டை முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது நிறைய உங்களுக்கு வேற சப்ஜெக்ட்ல நான் போகணும். நிறைய இன்னும் நீங்க கத்துக்க மறந்து, அதனால ஆவிக்காக நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இதை பத்தி எடுத்தாலுமே கொஞ்சம் அன்புன்னு தனியா எடுத்து, பொறுமையை பத்தி தனியா எடுத்தாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிளாஸா போகும். ஒரு வாரத்துல வருது, ஒரு மாசத்துல முடியாது, 2 மாசம் போகும். அதனால சொல்றேன், இந்த அதிகாரத்தை 13 வீட்டுல படிச்சுங்க. இந்த குணலாம் எனக்கு இருக்குதான்னு சர்ச் பாருங்க. சரி, ஓகே. அப்போ ஒரு மனிதனை எப்படி கண்டுகொள்வது? இப்ப நான் இங்க பேசுற கூட இப்ப நான் இங்க பேசுறத வச்சு நீங்க என்ன முடிவு பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. பைபிள் தெரியும், நான் நல்லா பேசுறேன். ஆனா வேதம் சொல்கிறது, அவருடைய பேச்சை வைத்து அடையாளம் காணாதீங்க. அவனுடைய குடும்பத்தை பாருங்க, அவனுடைய குணத்தை பாருங்க. இதெல்லாம் சரி இருந்து அவன் பேசினால் அவன் பேச்சுக்கு சரி கொடுக்காது. மற்றபடி பேசலாம் பேசலாம். நீ பட்டிமன்றத்துல பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க, பேச்சை வச்சு யாரும் இடம் கொடுக்குறாதீங்க. ஆவிக்குரிய மனிதனை அவனுடைய குணத்தை பார்க்கணும் சொல்லுகிறார். படிப்போம். மத்தேயு 7:16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். என்ன சொல்றீங்க? மரத்தை வச்சு அதனுடைய கனியை பாருங்க. மரத்தோட தொடர்ந்து கனி நல்லா இருக்கும். சும்மா வச்சுக்க, அது சும்மா ஒட்டி வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்த பொம்பம் ஒட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நான் என்ன ஒரு மனுஷன் என்ன பேசணும் என்ன இல்ல பிரதர், அவருடைய பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தேவையில்லை, அவருடைய மெசேஜ் நல்லா கேக்குது பிரதர், அவங்களெல்லாம் நம்ம போக வேண்டாம் பிரதர். தன் குடும்பத்தையோ தன் சொந்த பத்தியோ ஒரு சரியா கவனிக்கிறது ஆவி கிடையாது. அவன் என்ன பேசணும்? அப்ப ஒருவன் ஆவிக்குள்ளாக வாழ்கின்றான் என்பதை நீங்க பாருங்க. நீங்கள் ஆவிக்குள்ளாக வாழ்கின்றீர்களா? நம்மளே நம்ம சதிக்கணும். அதாவது இது மற்றவங்களுக்கு நம்ம இடம் போடுறதுக்கு மட்டும் இல்ல, நம்மையும் பரிசுத்தம் நம்ம சொல்றதெல்லாம் நம்மளுக்கு சோதிக்கணும். அப்ப ஆவிக்குள்ள வாழ்கின்றால் இதனுடைய கனிகள் எப்படி? ஆவியின் கனிகள். அப்ப கனி என்பது எப்படி வரும்? ஒரு செடி வச்ச உடனே கனி வந்துருமா? அப்ப ஆவியில் முதிர்ச்சி அடைய வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. ஆவியின் கனிகள்னா கனினாக்கா சும்மா வந்துடாது. அது முதல்ல விதையாகணும், அப்புறம் செடியாகணும், அப்புறம் ஒரு மெச்சூர்ட் ஆகணும், அப்புறமேட்டு அது பூ வைக்கும், அப்புறம் காய் வைக்கும், அப்புறம் தான் பழம் வைக்கும். அதனால இந்த ஆவியின் கனி உடனே வந்துடாது. நீங்க சொல்றீங்க பொறுமையா இருங்க, சமயம் என்னால ஏத்துக்க முடியல, உடனே வராது. ஏன்னா நம்ம 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பழகிட்டோம், இந்த குணங்களில் பழகி விட்டோம். அப்ப ஆவியின் கனிகள்னா முதல்ல ஒரு நாளும் இதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நன்மையில பயிற்சி, அதாவது நன்மையில பயிற்சி செஞ்சா மட்டும்தான் இந்த ஆவியின் கனியை வளர கொடுக்க முடியும். மற்றபடி செடி வளரும். ஒரு பிரச்சனை வந்தா நம்மளே மிர்ச்சி சாப்பிட்டு போடுவோம். கோவத்தால, வெறுப்பால, சண்டையால, சில தேவையற்ற பேச்சால நசுக்கி போடுவோம். திரும்பி கரெக்டா ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு பூ வரும். அப்ப கரெக்டான ஒரு பிசாசு எதனா ஒரு வகையில் நமக்கு சோதனை வரும். அப்படி போடும். அப்ப ஆவியின் கனி
முதல்ல பூரணமா நீங்க அதுக்குள்ள வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அது வளரணும். அதான் சொல்லுவாரு. எப்படின்னாக்கா எபிரேயர் 5:14 படிக்க. வளமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. என்னது? நான் ஆகாரம் பயிற்சியினால் நன்மை தீமை பயிற்சி பண்ணுறேன் டெய்லி. அப்ப நான் பொறுமையை கடைபிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இல்லை பிரதர், யார் எது பேசணும், நான் அமைதியாருக்கு குரல் முடிவு பண்றேனாக்கா கண்டிப்பாக தேவன் சோதிப்பார். ஒரு மனிதனை கொடுத்து அனுப்புவார். தேவையில்லாத வாய்ப்படும் வைப்பார். தேவையில்லாத கதை பேச வைப்பார். ஒன்றே ஒன்றே சொல்லும், நான் பேச மாட்டேன். இந்த கதை கேட்பதால் எனக்கு ஏதாவது பயன் இருக்குதா? இந்த கதை கேட்பதால் நான் இதுல நல்லா செய்ய முடியுமா? இல்லையா? இது ஊரா மட்டும் கதையா? தப்பா நினைச்சாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, என்னை பத்தி பேசுங்க. மூணாவது ஆளை பத்தி பேசுறேன்னா எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் அப்படியே புனிதர் பேர் பேசுற மொத்தம் எதை வேண்டுமானாலும் நம்மளை சொல்லி கேலி பண்ணுவாங்க. ஒன்றே ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றால் பயிற்சி வேண்டும். பயிற்சி இல்லாம ஒரு நாள்ல மாறவே முடியாது. வருஷம் டெய்லி நம்ம டிசைட் பண்ணணும், இன்னையிலிருந்து யாருடைய கதையும் நான் கேட்க மாட்டேன். அது மனிதர் வாயால வந்தாலும் சரி, சீரியல் மூலியமா வந்தாலும் சரி, தேவையில்லாத கதை நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை துன்பம் வருத்தங்குது. எனக்குள்ளேயே யாராவது சொல்ற பேச்சுக்காம அது இவ்வளவு விஷயம் இருக்குது விட்டுட்டு அந்த கதை அப்ப என்றால் நாம தீர்மானிக்கணும். நம்ம மனசுல வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். அடுத்து நான் வந்து கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டேன் நீ எப்ப முடிவெடுக்கிறியோ அப்பதான் தேவையில்லாத மனைவி வாய்ப்பு பண்ணுவாங்க. எப்ப கோபப்படுறதுக்கு அப்பதான் கனவு வந்து தேவை. ஒன்றே ஒண்ணு இல்ல, தேவன் என்னை சோதிக்கிறார், பரிசோதித்து பார்க்கிறார், நான் இந்த இடத்தில் ஜெயிப்பேன். அப்ப தினம் 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 பழக 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 பழகத்தான் காலப்போக்கில் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஒரு நாளில் கொடுக்க முடியாது. ஒரு நாள் கண்ணா எடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா ஒரு போட்டி வச்சு அமைதலாம். ஆனால் இதில் வாழ்க்கை முழுவதும் வர வேண்டும் என்றால் அனுதினமும் நான் பயிற்சி எடுக்கிறேன். பயிற்சி இல்லாமல் எதையும் பண்ண முடியாது. நீ ஒரு கிரிக்கெட் ஆடுனா கூட என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். ராணுவத்துல போயிட்டு நீ ராணுவத்தை ஒரு உயர்ந்த பதிவு பண்ண என்ன பண்ணணும்? அதற்கான பயிற்சி வேணும். இப்போ ஆவியின் வாழ்க்கைக்கு மட்டும் பயிற்சி எல்லாம் வந்துருமா? வசனத்தை படிக்கணும், அதன்படி தினம் தினமும் ஒரு ஒரு குணத்தை நம்மளுக்குள் உருவாக்க வேண்டும். ஆவியின் கனிகளை உருவாக்க உருவாக்க உருவாக்கதான் நாம் நம்மை ஆவிக்குரிய மனிதனாக பிரதிபலிக்க முடியும். ரெண்டாவது, ஏன்னா ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும்? இந்த குணத்தை தான் கண்டுகொள்ள முடியும். இப்ப நான் கிறிஸ்துவன், நான் இவ்வளவு வேதத்தை படிக்கிறேன்னாக்கா என் கேரக்டர்ல பிரதிபலிக்கணும், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய குணத்துல பிரதிபலிக்கணும். அதான் சொன்னாரு. படிக்க கலாத்தியர் 5:25. ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். என்னது? நாம் ஆவிக்குள்ளாக பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நடக்கணும். கிறிஸ்துவன்னு வந்துட்டோம், பேப்டிசம் எடுத்தாச்சு, நடக்கிறோம். ஆவிக்கேற்ற நடத்தை இருக்கும். சும்மா வார வாரம் பைபிள் எடுத்து போறதோ, இல்ல வார வாரம் போய் கோயில உட்காந்து வரதோ, எங்கேயோ போயிட்டு சபையில உட்காந்து வரதோ, எதை கூட்டத்தில் உட்காந்து வரதோ. ஆவிக்குரிய குணங்கள், ஒரு அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது, கிறிஸ்து உங்களுக்குள்ள வெளிப்படணும். அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார். செல்வில சாவர வரைக்கும் பொறுமையா இருந்தார். ஒரு வார்த்தை பதில் பேசலையே. அவரு பொறுமையை கற்றுக் கொடுத்தார், வாழ்ந்து காட்டினார். அப்படின்னாக்கா இப்ப இந்த ஆவிக்குரியவர்கள் எல்லா விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். இந்த ஆவிக்குள்ள நம்ம வாழ ஆரம்பிச்சுனாக்கா இன்னொரு ஒரு ஆழமான சக்தி இது. எல்லாம் புரிஞ்சுக்க, நாம எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோமோ நம்மளால எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியும். படிப்போம் 1 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். சொல்றது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றான், அவனை யாருமே கெஸ் பண்ண முடியாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்தான் நம்மளுடைய வாழ்க்கை பூரணமாகும். அப்ப நம்மளுக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு. சரியா புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆழமா சொல்லிட்டவங்களுக்கு நாம நினைச்சிட்டு இருப்போம், அநேகர் நினைச்சிட்டு இருப்பாங்க சுவாசம் தான் ஆவி, எனக்குள்ள சுவாசம் மட்டும் தான் சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாது. சுவாசம் என்றது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் பொதுவானது. ஆனால் மனுஷனுக்கு தேவனுடைய ஆவியை கொடுத்துக்கார். அந்த ஆவி எப்படிப்பட்டவனாக்கா விசுவாசம் உள்ள ஆவி, பக்தி உள்ள ஆவி. நம்ம மல்கியா 2:15 படிச்சோம். அப்ப மூன்றாவது விஷயம் என்னன்னாக்கா ஆவிக்குள்ளாக தான் எல்லா ஆஸ்வாதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாமிசத்தால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றோமா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றால் ஆவிக்கேற்ற அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப கனிகளை கொடுக்கணும்னாக்கா ஒரு நாள்ல கனி கொடுக்க முடியுமா? ஒரு செடி, ஒரு விலங்கை கூட ஒரு குட்டி கூடனாக்கா என்ன பண்ணணும்? அது குழந்தையா இருக்கணும், வளரணும், ஆக்டிவ் ஆகணும், அது மெச்சூர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது அந்த அடுத்த சந்ததியை உருவாக்க முடியும். கனி அப்படித்தான். கனி என்னது?
அடுத்த சந்ததி விதைக்கப்படும். ஏன்னா அந்த கனியில தான் அந்த கனியை கீழே போட்டதான் அந்த கனி மக்கி அதுல இருக்கிற விதை செடியா முளையும். புரியுதா இல்லையா? அப்போ ஆவி கற்ற கனி என்பது வந்து ஆவி கற்ற கனியை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த கனியை கொடுக்க முடியும்னா ஒரு நாள்ல பண்ண முடியாது. தினமும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அப்ப ஆவிக்குள்ளாக நாம் வளம் பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் பூர்ணமாக ஆஸ்வதிப்பார். அப்ப ஆவிக்குள்ளாக நாம் இன்றையிலிருந்து சிந்திப்போம். ஆவிக்குரிய கனி கொடுப்பதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து எடுப்போம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.